சிலுவையை சுமந்தாதான் கிரீடத்தை என்ன செய்ய முடியும், பரலோகத்தில் சூட முடியும். சும்மா இப்போ பாருங்க, இந்த யோசேப்புலாம் சொப்பனம் கண்டாரு. அந்த சொப்பனம் கண்டவுடனே வீட்டில் உள்ளவங்க சகோதரர்களே அவர் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. சொப்பனக்காரன்னு சொன்னாங்க, உன் சொப்பனை எப்படி நடக்குன்னு தூக்கி குழியில போட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு குழியில இருக்கிற அனுபவம் இருக்கலாம். அந்த குழியில போட்டதை எடுத்து பணத்தை கொடுத்து வித்து போட்டுட்டாங்க. சகோதரர்கள் வித்து போட்டாங்க. நம்மளை யாரும் விற்கவும் செய்யலாம். அங்க வித்து போன இடத்துல கொண்டு ஒரு இடத்துல அவங்க இன்னொரு இடத்துல வித்தாங்க. அங்க செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைல போடப்பட்டாங்க. இவ்வளவு சூழ்நிலை கடந்து வந்த பிறகுதான் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை அவர் எப்படி நடத்துறாரு, ஏற்ற காலத்துல தீவிரமா. இன்னைக்கு இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் எனக்கு பாடு இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, இத்தனை வருடம் நான் பாட அனுபவிச்சிருக்கேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஒரு பெரிய ரெக்கார்டே நம்ம என்ன செய்யலாம், பிரேக் பண்ணலாம், அவ்வளோ இருக்குது. அதே சூழ்நிலை தான் அந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. ஏற்ற நாள் வரும்போது